இன்றைய வேத வசனம் யோவேல் 2:26. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவ நண்பர் கிறிஸ்தவத்தில் மிகவும் வைராக்கியமாக இருப்பவர், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் அபிஷேகமாய் இருப்பார், வேத வசனங்களை கொண்டு விசுவாசத்தில் ஜெயம் பெறுபவர். அப்படிப்பட்டவர் ஒரு நாள் எதிர்பாராத நோயினால் பாதிக்கப்பட்டார், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வெகுநாள் ஆகியும் மருத்துவமனையிலேயே இருந்தார். அவர் கிறிஸ்தவுக்குள்ளாக வைராக்கியமாக இருந்ததனால் அவருக்குள்ளாக ஒரு குற்ற உணர்ச்சியும் பயமும் வந்துவிட்டது. நம்மை எல்லோரும் ஊருக்குள் ஆவியான மனிதன், அபிஷேக மனிதன் என்று சொல்வார்களே, ஆனால் இப்பொழுது வெகுநாள் ஆகியும் குணமடையாமல் இருக்கின்றோமே, நம்மை என்ன சொல்வார்கள்? ஒரு சிலர், இவன் வெளிவேஷம் போட்டுக் கொண்டிருந்தான், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முழுமையாய் இல்லை, வெறுமனையாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்வதைப் போல நாடகம் நடத்தி கொண்டிருந்தான். இல்லை என்றால் இவன் உண்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தானால் இவனுக்கு தேவன் சுகத்தை கொடுத்திருப்பாரே என்று சொல்வார்கள் என்று எண்ணி தன்னைத்தானே மனதை வருத்திக் கொண்டிருந்தார். அவருக்கு ஜெபம் செய்ய வந்த போதகர் ஒருவரிடம் இப்படியாக காரியங்கள் எனக்குள்ளாக தோன்றுகிறது என்று சொன்னார். அதற்கு அந்த போதகரோ, கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை ஒருபோதும் வெட்கப்பட விடமாட்டார் என்று சொல்லி ஜெபித்தாராம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வெட்கப்பட்டு போய்டுவேனோ என்று கலங்கிக் கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்பட விடமாட்டார்.